ஏய் பி என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா ப்ரான் வச்சு இன்னைக்கு டிஷ் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சும்மா ட்ரை பண்ணுவோமே. ஓகே. நல்லா வருமா? வரும்னு நம்புறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரான் எப்படி க்ளீன் பண்ண பார்ப்போம். ப்ரான் வந்து ஆல்ரெடி எனக்கு க்ளீன் ரொம்ப டைம் எடுக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணுறது உள்ள அந்த இதெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா அலோவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ப்ரானை நல்லா நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா சிம்பிளாக தெரியும். ஸோ இதை அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. க்ளீன் ஆகும். இந்த மாதிரி பண்ணனால நமக்கு அந்த சென்டர் பார்ட்டிக்கு அந்த டர்ட்டு போயிடும். ப்ளஸ் வந்து அந்த ஸ்பைசஸும் நமக்கு ப்ரானுக்கு நல்லா போய் டேஸ்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, இது நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போடணும், மஞ்சள். ஏன்னா வந்து சில பேர் போடலாம், சில போடுறாங்க. எனக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து மாறியாக இருக்காங்க. ஸோ அது நான் வந்து டர்மரிக் பவுடர் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு டர்மரிக் பவுடர் போதும், ரொம்ப எல்லோஷாக போடலாம். இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். என்ன உப்புனாலும் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து பிங்க் சால்ட் எடுத்துருக்கேன். வீட்டில் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிங்க் சால்ட் வந்து ஒரு ஆஃப் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், தேவையான அளவு. அதுக்கப்புறம் நான் ஒரு லெமனுடைய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நம்ம வந்து ப்ரான்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது மேரினேட் ஆகும். சைட் பை சைட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த தனியா, சீரகம், பட்டை, அப்புறம் இது மிளகு, அப்புறம் வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். மீதி வந்து 4 வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல, இந்த ஸ்பைசஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து புளி சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொப்பரையாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த கோகோனட் ஆயில் தான் வர ஸ்டேஜ். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். இந்த மிக்சரை இப்போ குறப்பாக அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில்னா கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லைனா வந்து நார்மல் வெஜிடபிள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ என்ன காஞ்சதும் ஆனியன் சாப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதையும் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும், நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இப்போ ஆனியன் வந்து இந்த கலரில் கொஞ்சம் ஆகும்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 ரெட் சில்லி எடுத்துக்கிறேன். இந்த ரெட் சில்லி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது ரெட் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும்போது ப்ரான் அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தேங்காய் புளி சாரோட சேர்த்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே நம்ம ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ லைட்டாக தண்ணியோடு இருக்குது, நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை, எப்படினாலும் தண்ணி அதுலேருந்து கொஞ்சம் விடும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும், மசாலாவோட சேர்ந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கலாம். எல்லாம் வெளியே வந்திருக்கு ப்ரான்லேருந்து. கொஞ்சம் செமி கிரேவி பதம் வரும்போது இது வந்து நம்ம கோகோனட் மில்க் போட்டணும். கடலைப்பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் வந்து அதை மட்டும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து நான் கடலைப்பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்ல குழம்பு பக்கத்தில் வந்துருக்கு. இப்போ இது வந்து கிரேவியாக மாறும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். Meanwhile, இப்போ வந்து இது கிரேவி பதத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து செஞ்சாச்சு. இப்போ சொல்கிறேன், இது பேர் வந்து கேரளா ஸ்டைல் கோகோனட் ப்ரான்ஸ். ஸோ இது எல்லாமே கோகோனட் ஆயில், கோகோனட்டில் செய்கிறனால இந்த பேர். ஸோ இந்த மாதிரி ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு ப்ரான் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் கொடுக்குறேன், அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஜூஸியாக சூப்பராக இருக்கு. அப்புறம் சாப்பிட்டு டேஸ்ட் இருக்கு. சாப்பிட்ற டேஸ்ட் ஆகுதா? தேங்காய் நிஜமாவே நல்லா இருக்கா? நிஜமாக நல்லா இருக்கு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.